எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் ஃபேஷன்ற தலைப்பில் உங்களுக்கு புடவை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அப்புறம் சுடிதார் ஒரு ட்ரெஸ் சென்ஸ் எப்படி இருக்கணும், ஆஃபீஸ் போகிறதா இருந்தால் எப்படி இருக்கணும், இல்லை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கணுன்றதை பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஏன்னா என்னை பார்க்குறவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா உங்கள் புடவை கலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மேடம், எங்கேருந்து வாங்குறீங்கன்னு எல்லாம் கேட்குறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல குறிப்பிட்டு எங்கேயும் வாங்க மாட்டேங்க. சரி, எந்த மாதிரி புடவை யாருக்கு எப்படி பொருந்துன்றதை பார்த்துடலாமா? புடவை கலெக்ஷன் எப்படி செலக்ட் பண்ணும், ஒரு கடைக்கு போனால் புடவை எப்படி செலக்ட் பண்ணுன்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன். எதுக்கு நான் கட்டுற புடவை எல்லாமே நல்லா இருக்குன்ற ரகசியத்தையும் உங்ககிட்ட இன்னைக்கு நான் சொல்கிறேன். பார்க்கலாமா? இப்போது காட்டன் புடவை இருக்குன்னு வைங்களேன். காட்டன் புடவை எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து பாடி, இந்த கலர் வந்து பாடி கலராக இருக்குது இல்லையா? இது வந்து முந்தானை, இது முந்தியாக இருக்கு, இது வந்து பாடியாக இருக்குங்க. உடம்பு இந்த நிறமாகவும் முந்தானை பார்த்தீங்கன்னா இந்த நிறமாகவும் இருக்கு. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, புடவை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு நிறம் வந்து உடம்புக்கு ஒரு நிறமாக இருந்தால் அப்படி ஜஸ்ட் கான்ட்ராஸ்ட்னா அந்த நிறத்துக்கு பொருத்தம் இல்லாது. நம்ம வந்து இந்த எல்லோவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோவில் இங்கே லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் வருது, அந்த ரெட்டு வந்திருக்கலாம். பட் எல்லோவுக்கு கான்ட்ராஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது உடம்பு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது, இதில் லைன்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறது உங்களுக்கு ரெட்டு, டாமினேட்டிங் கலர் வந்து ரெட்டு தான் லைன்ஸ் போயிட்டுருக்கு. அந்த ரெட்டு வந்து இங்கே வந்திருக்கலாம், அப்படியே கொடுத்துருக்கலாம். பட் அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறது வந்து ஒரு ப்ளூ காம்பினேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க. அதனால் இதுக்கும் சம்மந்தமில்லாத ஒரு கலர் கொடுத்ததுனால அது ரொம்ப அழகாக தெரியுது. இப்போ பாருங்கள், பார்டர் பொதுவாகவே ஒரு குட்டி பார்டரோட ஒரு புடவை தேர்ந்தெடுத்தோம்னா எப்போவுமே ரொம்ப அழகாக இருக்கும் கட்டுறதுக்கு. இதில் இன்னொன்று சொல்கிறேன், இதில் கொஞ்சம் ஒரு அப் டு 50 இயர்ஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா வித் ப்ளவுஸ் கட்டினாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு பாந்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போது ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காட்டன் சேரீயை அழகாக மடிப்பெடுத்து கட்டிட்டு வித் ப்ளவுஸோட போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கழுத்தில் ஒரு தாலி செயின், அதுக்கப்புறம் வேணால் குட்டி ஏதாவது போட்டுக்கலான்னு வச்சுக்கோங்க, காதில் ஒரு சின்ன தோடு மாதிரி போட்டு போனால் போதும், அவ்வளோ பண்ணால் போதுங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க, பார்க்கறக்கு நீட்டாக இருப்பாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் நம்ம என்ன விதமான ட்ரெஸ் பண்ணிக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய மனசை வெளிப்படுத்தும் பொதுவாகவே. அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ஹைட், அதனால் பார்த்தீங்கன்னா பார்டர் ரொம்ப சின்னதாக தான் எடுப்பேன். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க இல்லைன்னா அது நார்மல் ஹைட் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது சின்ன பார்டர் எடுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த பார்டர் வந்து இதே கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்கன்னு வைங்களேன், நல்லா பட்டையாக கூட தேர்ந்தெடுக்கலாங்க. அதே போல் இந்த புடவையும் பாருங்கள், இந்த ப்ளூக்கு இந்த ரெட்டு வந்து ரொம்ப நல்ல கான்ட்ராஸ்ட்டுங்க. இப்போ சேம் கலர் வாங்குறதுனால தான் புடவையெல்லாம் நிறைய எடுக்கிறது இல்லை. அதான் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கெல்லாம் இது கட்டலாம். இப்போது புடவை செலெக்ஷன் வந்து எப்போவுமே நம்ம கொஞ்சம் யங்காக காமிக்கணும், யூத்தாக காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்டர் வச்சு ப்ளவுஸ் தைக்கணுங்க. இந்த மாதிரி பார்டர் வச்சு நம்ம ப்ளவுஸ் தைக்கணும். என்ன அடி? ஓ ஆவ், என்ன பேசுறீங்க? நோ 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 நோ, என்ன பண்ணணும் நினைப்போ? செல்லம் போதும் செல்லம், போ அங்கே பார், எல்லாரும் இருக்காங்களா அங்கே போ 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 போ, ட்ரீட் விடுங்க. என்ன வேணும்? சரி சரி வா, என்ன வேணும்டி? என்னமோ கேட்க, பிளவுஸை தூக்கி போடணும், வாங்கி பாரு, விடு பிளவுஸு கொடு கொடு கொடு, நான் சரி உனக்கு என்ன வேணும் தரேன். சரி, பெடிகிரி இடங்கிறது. இந்த ப்ளவுஸ் வந்து எப்போவுமே பார்டர் வச்சு தைக்கணுங்க, கொஞ்சம் யூத்ஃபுல்லாக காமிக்கும். அதனால் இந்த மாதிரி பார்டர் வச்சு தைக்கலாம், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளெயின் ப்ளவுஸ் போட்டுக்கிறாங்க. பிளெயின் ப்ளவுஸ் போட்டதும் ஒரு அழகு தான், இருந்தால் கூட சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு பட்டு சாரீஸ் வந்து செலெக்ஷன் காமிக்கிறேன் எப்படின்னு. பட்டு சாரீ பாருங்கள், ரொம்ப அழகான காம்பினேஷனுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் இது. இது பெரும்பாலும் இந்த சாரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
பாருங்க, அதாவது ராணி கலர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பட்டு கலரும்பாங்கல்ல, டிப்பிக்கல் பட்டு கலர் சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஒரு கிரீன் வந்திருக்கும். போனும் போதும். என்னவோ கேட்குறான், இருங்க கொடுத்துட்டு வரேன், நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்ன கேட்குறான்னு தெரில. ரொம்ப அழகாக இருக்கும், கட்னாவே ரொம்ப ரிச்சாக இருக்கும். அது காரணம் என்னென்னா பார்டர் நடுவில் பிங்க் வந்துக்கிட்டு அப்புறம் கோல்டு வந்துக்கிட்டு அப்புறம் க்ரீன் வந்திருக்கு. ஒரு ட்ரிப்பிள் பார்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதில் ஃப்ளார்ஸ் அங்கங்கே இருக்குது பாருங்கள். இந்த செலெக்ஷன் எனக்கு எப்படி பண்ணணும்னு என் வீட்டுக்காரர் தான் சொல்லிட்டு இருந்தாருங்க. அவருக்கு எப்படி நாலேஜ் வந்ததுன்னு எனக்கு தெரியல. அவர் சொல்லுவார், கான்ட்ராஸ்ட் கடைக்கு போனேன்னா போய் உட்காருன்ட்டுருவார். நான் கூட போவேன், என்கிட்ட வெறும் என்னென்ன ரெஃபரன்ஸ்க்கு கலர், இந்த கலர் உன்ட்ட புடவை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் பார்த்தீங்கன்னா என்னை கூட்டு போகாமே அவர் புடவை வாங்கிட்டு வந்துடுவார். கலர் சேம் இருந்தால் மட்டும் திருப்பி கொண்டு போய் கொடுப்பேன், இல்லாட்டி என்ன பண்ணுவார் அவர் ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணுவார். அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்னென்னா, இந்த பல்லுவில் வெறும் ஜரிகை இருந்தால் கூட எடுக்கக்கூடாது, அதில் ஏதாவது வேலைப்பாடுகள் ஏதாவது இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாருங்க. ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணுவார். அடுத்த புடவையை சொல்கிறேன் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பாருங்க, இதுவும் ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க. லெமன் எல்லோவில் ஒரு மாதிரி பிங்க், பர்பிள், க்ரீன், ஒரு மாதிரி நல்ல மிக்சர், நல்ல கலவை. பாருங்கள், இதுலேயும் ட்ரிப்பிள் பார்டர் வந்திருக்கு பாருங்கள். அப்படியே ஃபஸ்ட்டு க்ரீன் வருது, பேரட் க்ரீன், அப்புறம் வந்து கோல்டு சின்னதாக வருது, அப்புறம் வந்து அன்னம் வந்து வித்தியாசமான கலரில் வந்திருக்கு. இது ரொம்ப நல்ல காம்பினேஷன். அநேகமாக இது வந்து நான் போலிங்க ஷாப்பிங்க்கு. இந்த புடவை வந்து எனக்கு தெரியாது, என்னோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க. 2 years முன்னாடி வந்து ஒரு வெட்டிங்குக்கு போயிருந்தோம், அங்கே கொண்டாந்து சர்ப்ரைஸாக எனக்கு நீட்டினாருங்க. அந்த புடவை தான் இது. பாருங்கள், இந்த முந்தி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான சாரீ இது. கட்டினா அப்படியே ஃப்ளாஷ் அடிக்கும் பாருங்கள் முகத்தில். அந்த எல்லோ அப்படியே அடிச்சும் நம்ம இன்னும் பிரைட்டாக காமிக்கும் முகமே. இந்த புடவை பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச புடவைங்க. இதில் பாருங்கள், இது ப்ளூ குரூப் தான், முந்தியும் ப்ளூ, அப்புறம் பாடியும் பார்த்தீங்கன்னா ப்ளூ தான் வருது. இருந்தால் கூட அதில் ஒரு வித்தியாசமாக வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த முந்தியில் பாருங்கள் நிறைய மேங்கோவாக அது செல்ஃப் ஒர்க் வந்திருக்கு அதில். அதே மாதிரி இந்த பார்டர் வந்து எனக்கு இந்த மாதிரி பவுஞ்சி ஸ்டைலில் வேணும் அப்படின்றதுக்கு. பவுஞ்சி ஸ்டைல் வந்து பொதுவாகவே அகலமாக, நல்ல அகலமாக ஜரிகை ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா, பிளேனாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பவுஞ்சி. அந்த பவுஞ்சிலேயே செல்ஃப் ஒர்க் பண்ணது இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் இது செலக்ட் பண்ணி கொடுத்தாருங்க. இங்கே பாருங்கள், ஆல் ஓவர் பாடி அங்கங்கே பேட்ச் ஒர்க், அந்த கோல்டன் ஒர்க் நல்லா வந்திருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த புடவை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா இடத்துலையும் எனக்கு கேட்பாங்க, எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இது மேடையில் கச்சேரியில் போட்டு உட்காந்தோன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ அருமையான, அதாவது இந்த ப்ளூ எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கும். இந்த புடவை பாருங்க, ரொம்ப ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கு இல்லையா. இது ஒரு வகையான சாஃப்ட் சில்க் புடவைங்க. இந்த சாஃப்ட் சில்க் புடவையில் இங்கே பாருங்கள், இந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்கும். இந்த ஆர்ட் ஒர்க் வேணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்ட்டை தேர்ந்தெடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6 புடவை வேறு கலரில். அவருக்கு இந்த ஆர்ட் ரொம்ப பிடிக்குங்க, படம் வரைஞ்சதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். முந்தியில் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு 6 புடவை, ப்ளூ கலர், அப்புறம் பீச் கலர். இங்கே பாருங்கள், இது கிட்டத்தட்ட எனக்கு 6 புடவை வாங்கி கொடுத்தாருங்க, வேறு டிசைனில். ஒரு பீச் கலர் புடவை இருக்கும், அதில் வந்து வீணை, அப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், வீணை இருக்கும், தப்லா இருக்கும், எல்லாமே போட்டு வரைஞ்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி கேட்டு வாங்கினாரு. அப்புறம் ப்ளூ கலரில் இருக்குது, இன்னும் ஒரு 2-3 கலர், க்ரீம் கலரில் இருக்குது, அந்த மாதிரி ஒரு 4-5 கலரில் இருக்குங்க இன்னும். அடுத்தது இது பாருங்கள், ரொம்ப அழகான காம்பினேஷன், அதாவது மெஹந்தி கலர், ஒரு மாதிரி மருதாணி கலர். இங்கே பாருங்கள், முந்தி பாருங்கள், அதுக்கு ஒரு மாதிரி பிங்க், ஏன்னா மாந்தளிர் கலரும் ஒரு பிங்க்கும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும், கோல்டு, மாந்தளிர், பிங்க் 3 மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப ரிச் பல்லுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டினாலும் ரொம்ப அழகாக எல்லாரும் கேட்பாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யானைங்க. இந்த யானை தாங்க இதில் ஸ்பெஷல். இந்த பார்டரில் கோல்டு கலர் சரிகை வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த யானை வருது பார்த்தீங்களா, இதுதான் அழகு. அதை விட அழகு பார்த்தீங்கன்னா மயில் தோகையில் இருக்கும்ல கண்ணு, அந்த மாதிரி செல்ஃப் ஒர்க் இருக்கும் இந்த புடவையில், ரொம்ப அழகாக இருக்கும்.
இந்த புடவைக்கு அழகு பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் தாங்க. இந்த கோல்டன் கலர் சரிகை வருது, அப்புறம் இந்த யானை வருது பாருங்க. அதை விட ரொம்ப அழகு இந்த பாருங்க, இந்த மயில் தொகையில கண்ணு கண்ணா இருக்கும்ல, அந்த மாதிரி பாடி ஃபுல்லா வந்திருக்குங்க, செல்ஃப் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கும். இதுவும் ரொம்ப நல்ல புடவைங்க. இது வந்து கேட்காத ஆளே கிடையாது. அதாவது எனக்கு இந்த கலர் ரொம்ப எடுக்கும் பொதுவாகவே. இங்கே பாருங்க, இதுவும் என்னுடைய பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணார் என் ஹஸ்பண்ட். இது வந்து இதுவும் ப்ளூ குரூப்னாலும் கூட ஒரு மாதிரி பாருங்க, இந்த முந்தி வந்து சின்னதாக இருந்தால் கூட இது குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த புடவை. இது பாருங்க, இதில் உங்களுக்கு எல்லாமே இந்த சரிகை வருது, அப்புறம் சின்ன 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 ஒர்க்காக நிறைய வருது பார்த்தீங்களா. இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த புடவையில் இந்த பார்டர் தாங்க. எப்படி மேங்கோ வந்து சரிகை இல்லாமல், அதாவது சரிகை இல்லாமல் ஒரு வேலைப்பாடு இவ்வளோ வந்து அழகாக இருக்குன்னா இந்த புடவையை சொல்லலாம். சரிகை அதுக்கப்புறம் தான் வருது. ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்டர் இந்த மேங்கோ இது டிசைன் வந்துட்டு அப்புறம் சரிகை வந்தது. பொதுவாகவே என்ன ஆகும்னா சரிகை ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் வந்து டிசைன்லாம் வரும் இல்லையா. அப்படி இல்லாமல் இது மாதிரி இருக்குது ரிவர்ஸ். அப்புறம் ஆல் ஓவர் பாடி வந்து மேங்கோ இருக்கும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சில புடவைகளை காமிச்சேங்க. இது என்னென்னா உங்களுக்கு எப்படி தேர்ந்தெடுக்கணுன்ற முறையை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இனி ஜம்முன்னு தேர்ந்தெடுக்கலாம். இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு அந்த பர்சனாலிட்டியை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணிட்டு ஹைலைட் பண்ணிட்டு காமிக்கணும்னா நிறைய பேர் என்ன தப்பாக நினைக்கிறாங்கன்னா, கருப்பாக இருக்கிறவங்களாம் லைட் கலர் கட்டணும், வெள்ளையாக இருக்கிறவங்களாம் டார்க் கலர் கட்டணும் அப்படின்ற ஒரு சிந்தனையிலேயே புடவை கடைக்கு போகும்போது வாங்குறாங்க. அதெல்லாம் தப்பான கான்செப்டுங்க. அப்படி கிடையாது. மீடியம் கலர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்து வச்சு பார்க்கணும். நமக்கு எப்போவுமே புடவை உங்களுக்கு சூட் ஆகுறது பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இந்த முகம் இருக்கு இல்லையா, இந்த முகத்துக்கு செட் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்க. அப்புறம் தான் வந்து நம்ம புடவையே எடுக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருந்தால் கூட ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க. அந்த லட்சணமான முகத்துக்கு ஒரு லட்சணமான புடவை வச்சா கூட ரொம்ப டார்க் கலராக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அதனால எப்போவுமே முகத்துக்கு அந்த கலர் வந்து நல்லா எடுத்து காமிக்குதான்னு மட்டுமே பாருங்க. அதை இந்த சிந்தனை வேண்டாம் உங்களுக்கு. கருப்பாக இருக்கிறவங்க லைட்டாக கட்டணும், அது கருப்பாக இருக்கிறவங்க ஒரு சிலரெல்லாம் நான் பார்த்துருக்கேங்க, ரொம்ப சங்கடமாக இருக்கும். கருப்பாக இருக்கிறவங்க என்ன பண்ண மஞ்சள்னு ஒரு சாரி கட்டுவாங்க, அது நம்ம தனக்கு வந்து எடுத்து காட்டும் அப்படின்றது. அப்படி கட்டக்கூடாது. அப்புறம் க்ரீம் கலர் கட்டுவாங்க, அப்புறம் ரொம்ப லைட் கலர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள இன்னும் தூக்கலாம், கருப்பு வந்து இன்னும் தூக்கலாக காமிக்கும். அந்த மாதிரிலாம் கட்டாமல் மிதமான கலர் கட்டலாம். அப்புறம் வெள்ளையாக இருக்கிறவங்கலாம் அடிக்கிற மாதிரி ஒரு கலர் இல்லாமல் அதையும் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு செட் ஆகிற மாதிரி பார்த்து கட்டலாங்க. இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு இது சொல்லித்தரேன். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த புடவை மெயின்டெனன்ஸ், இந்த காட்டன் புடவைனாலே எல்லாருக்குமே இந்த மெயின்டெனன்ஸ் தலைவலி, எனக்கு உட்பட. அந்த மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் அந்த காட்டன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு கிளைமேட்டுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. அது சேஃப்டி கூட. அதை பற்றி வந்து அடுத்த ஃபேஷன் நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. அனிதா புஷ்பனும் குப்புசாமி யூடியூப் சேனலை நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் ஒன்று காமிக்கும், அதாவது கோயில் மணி போல் இருக்கும், அதையும் தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் என்னென்ன பதிவுகள் போடுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இதுக்கு முன்னாடி போட்ட பியூட்டி டிப்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ன்றது எப்படின்னா, என்னோட வீடியோ இப்படி ஓடிட்டு இருக்குன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவில் ஒரு இது காமிக்கும். அதை வந்து தொட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு எங்கள் யூடியூப் லிங்க் அங்கே உள்ளே கொடுத்துருப்போம். யூடியூப் சேனல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போங்க. அது தொட்டிங்கனாலே அப்படியே யூடியூப்க்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். என்னென்ன வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.